இதுக்கு பதிலா நம்ம ஏற்கனவே எங்கேயாவது நின்னு நீங்க தோத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அசிங்கமா போயிடும். அதனால நீங்க நிக்காம இருக்கிறது நல்லது. நிக்காம இருந்து நம்ம ஆழம் பார்ப்போம். ஜெயிச்சா இப்படி எடுத்துப்போம். தோத்துட்டா விஜய் வந்து என்ன சொல்றது? அ விஜய் வந்து எலக்ஷன் நிக்கல. அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா நின்னுருந்தாருன்னா, கண்டிப்பா விஜய் ஒரு மாற்றத்த உண்டாக்கியிருப்பாரு. இல்ல விஜய் வந்து தொகுதிய ஜெயிச்சிருப்பாரு. அப்படின்ட்டு வந்து நம்ம அப்படி பேசிக்கலாம். அப்படின்ட்டு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ட்ரெண்ட் தான் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எந்த தொகுதியிலும் நிக்கிறதில்ல. நிக்காம நான் ஒருங்கிணைப்பாளர். நான் வந்து என் தம்பிகள நிக்க வைக்கிறேன். அப்படின்னு சொல்றதுக்கான உருட்டு என்னன்னா, அவர் நின்னா தோத்துருவாரு. அவர் நின்னு தோத்தாருன்னா அவருக்கு அசிங்கம். அதனால அவர் அவரோட தம்பிகள நிக்க வச்சு அவைங்க தோத்துக்கிட்டு இருக்காய்ங்க. இவர் வந்து பின்னாடி நின்னு ஏங்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. அந்த அரசியல் ஃபார்மட்ட நம்மளும் போயிரலாம் தாவேக்கா. அது கொஞ்சம் சேஃப்டியான அரசியல் ஃபார்மட்டு. நின்னு தோத்துட்டோம்னா அசிங்கமா போயிடும். ஸோ அதனால நம்ம இப்படி சேஃப்டியா போயிரலாம் அப்படின்னு தாவேக்கா வந்து முடிவெடுத்துட்டு இருக்க மாரியும்